ஆல் வெல்கம் டு ஏஜிஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி சிக்கன் பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த சீசனில் சுட்ட சுட்ட பிரியாணி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் தான் அந்த பிரியாணி டேஸ்ட் கிடைக்குது ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி வீட்லேயே அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேங்க. 1 kg பிரியாணி ரைஸ்க்கு 1.5 kg சிக்கன். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், கர்ட், இது எல்லாமே மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாவே இறங்கிடுங்க. சிக்கன் வெளியே சாப்பிடும்போது பிரியாணியில் சிக்கனில் மட்டும் அந்த ஃப்ளேவர் இருக்காது. ஆனால் இப்படி பண்ணி சாப்பிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயங்க, 1/2 கிலோக்கும் கம்மியாக தக்காளி, புதினா கொத்தமல்லி 1 கட்டு, 6 பச்சை மிளகா, 200 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, கர்ட் 200 ml எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக எடுத்துக்கிட்டு ஒரு அண்டி எடுத்து அந்த அண்டியை ஹீட் பண்ண பிறகு 100 ml நெய் விட்டுக்கோங்க. 100 ml நெய் மெல்ட் ஆன பிறகு அது கூடவே நம்ம 100 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இது ஈக்குவல் ரேஷியோவுக்கு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ண பிறகு எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் தேவையானது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அண்ட் ஸ்டார் அனீஸ், இது எல்லாமே அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா வதங்கி வரும்பொழுது ரொம்ப தீய விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுக்கிறோம். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்ல ப்ரௌனிஷ் கலராக டேர்ன் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை இதில் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. மொத்தமாக ஆட் பண்ணோன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அது பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே நம்ம கூடவே தக்காளியை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப வதக்காமல் ஆட் பண்ணிட்டோன்னா அடி பிடிக்காதுங்க. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருங்க. இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வதக்குவோம். ரொம்ப நேரம் அதை வதக்க வேண்டாம். ஒரு 5 செகண்ட்ஸ் போதும். 5 செகண்ட்ஸ்க்கு இதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அடியெல்லாம் கிண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மேரினேட்டட் சிக்கன் நல்லா ரெஸ்ட் ஆனதுனால இப்போ ஜூஸியாக இறங்கியிருக்கும். அதை நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் ஆகும் பொழுது மசாலாஸ் ஈஸியாக இதில் பைண்ட் ஆகும். ஓவர் குக் ஆகாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த ஸ்டேஜில் போட்டாலே போதும். நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் தான் நீங்கள் அரிசியை ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி யாருமே ஊற வைக்கக்கூடாது. அரிசி அப்போ தான் வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். சிக்கனை போட்டுட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட், டர்மரிக் பவுடர், இதுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி எல்லாமே பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்பப்போ இதை கிண்டி விடும் பொழுது உங்களுக்கு அடி பிடிக்காது. அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே ஆகாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டு போட்டு மூடிட்டு இதை ரெஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கி வந்துடும் உங்களுக்கு. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு உங்களுக்கு இதில் இருக்க எண்ணெயும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த தண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எவ்வளவோ இதை அளந்து தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களோட தண்ணி எப்படி ஆட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ண போகிறோம்.
ஸோ இது வதங்கின பிறகு நான் தண்ணி எடுக்க போகிறேங்க. நீங்கள் எடுத்திருக்க டம்ளரில் அளந்து எடுத்திருக்க அரிசிக்கு ஈக்குவலாக 1:1.5 ரேஷியோவில் நம்ம தண்ணி எடுக்க போகணும். இன்றைக்கி ஆக்சுவலி நான் 4 டம்ளர்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்தேன். அப்போ 4 டம்ளர் எடுத்தோன்னா அதுக்கேற்றது போல் 4க்கு வந்து நம்ம 6 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து தான் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ 6 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டரில் எனக்கு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் அரிசி உடைச்ச தண்ணி கிடச்சிது. ஸோ அதை ஆட் பண்ண பிறகு மீதி ரிமைனிங் 4 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா இப்போது கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அரிசி போட்ட பிறகு நம்ம சால்ட் செக்அப் பண்ணும்போது இந்த சால்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவில் இருக்கணும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப இருக்கணும். இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த சமயத்தில் இது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக. அப்போ தான் உங்களோட ரைஸ் போடும்போது ஈக்குவலைஸ் ஆகும். ஸோ அது வெந்து வரும்பொழுது நம்மளுக்கு இந்த 70% லைக் 75% ஆஃப் ரைஸ் வந்து பேக் ஆன மாதிரி இருந்தது, வெந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தம் கட்டிடலாம். ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி சுடுதண்ணி தனியாக நம்ம போட்டு வச்சுருக்கணும். ஸோ சுடுதண்ணி போட்ட பிறகு அந்த சுடுதண்ணியை மேலே நல்லா கொதிக்க இருக்க தண்ணியை வச்சுட்டு 1/2 hour லோ ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். 1/2 hour கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குச்சி குச்சியாக உதிரியாக உங்களுக்கு பிரியாணி கிடச்சிருக்கும். ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி வேணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.